நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் உங்களுக்கு கால் பண்ணும்போது அந்த முனையில இருந்து ஒருத்தர் ஹலோன்னு சொல்லும் போதே நீங்க கணிச்சிடுறீங்க இவங்களுடைய பொருளாதார நிலை என்னவா இருக்கும்னு. இதை கணிக்க தெரிஞ்சவங்கள புத்திசாலின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? அப்படி புத்திசாலித்தனமா இருந்தும் கூட நம்மளுடைய வாழ்க்கை தரம் பொருளாதார ரீதியா அடுத்த நிலைமைக்கு நகராம இருக்கு. என்ன காரணம்? இங்க ஒரு கேள்வி இருக்கு. இங்க வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. வாய்ப்புகளை உருவாக்க தெரிஞ்சவன் மேல போயிடறான். வாய்ப்புகளை எப்படி உருவாக்குறதுன்னு ஒரு உதாரண கதை மூலமா உங்களுக்கு சொல்றேன். ஒரு நபர் இங்க இருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக தெலுங்கானாக்கு போறாரு. ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக. அங்க 4 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் நடத்தி தான் அந்த கான்ட்ராக்டை அவரால் எடுக்க முடியும். அப்படி ஒரு நிலை. அதுல ஒரு நபர் பார்த்து கேட்கிறாரு, கான்ட்ராக்ட் எடுக்க போனவரை பார்த்து கேட்கிறாரு, சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார், நீங்க என்ன தெலுங்கரா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் அதுக்கு பதில் சொல்லணும். இதுலதான் சூட்சமும் அடங்கியிருக்கு, அதுல இருக்க நுட்பமும் இதில் தான் இருக்கு. இவரு ஆமா நான் தெலுங்கர்னு சொன்னா கான்வர்சேஷன் ஸ்மூத்தா இருக்கும். ஆனால் அது போய் இல்லையா? நான் தமிழர்னு சொன்னா ஒரு முரண்பாடான கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும். எடுத்தோடனே ஸ்மூத்தா இருக்காது. அப்ப என்ன ஒரு பதில் சொல்லணும் வச்சிங்களா? இவர் சொன்ன பதிலு, நான் தமிழர் சார், மேபி என் முன்னோர்கள் தெலுங்கரா இருந்திருக்கலாம்னு ஒரு பதில பயன்படுத்துறாரு. இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது அந்த கான்வர்சேஷன் அடுத்த நிலைமைக்கு நகரும். இதுக்கு பேர் தான் வாய்ப்புகளை உருவாக்குறது. வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்க தெரியுது அப்படின்னா அப்புறம் என்ன சார், வெற்றி தான் சார். என்ஜாய் பண்ணுங்க சார்.